ஹாய் ஹலோ வணக்கம் நண்பர்களே, இது உங்கள் டெப்ஸ் தமிழ். இன்னைக்கு நம்ம 2014 ரிலீஸ் ஆன த லாஸ்ட் டைமண்ட்ன்ற ஒரு நீட் அண்ட் ஸ்மார்ட்டான டைமண்ட் ராபரி மூவியை தாங்க பார்க்க போறோம். மற்ற படங்கள மாதிரி ராபரின்னதும் பிளான் போட ஒரு ஆளு, டெக்னீஷியனுக்கு ஒரு ஆளு, மாறு வேஷம் போட ஒரு ஆளு, சண்டை போட ஒரு ஆளு, வண்டி ஓட்ட ஒரு ஆளு, கோத்து விட ஒரு ஆளுன்னு தனித்தனியா இல்லாம சிங்கிள் மேன் ஷோ மாதிரி ஆளினால் அழகராஜாவான ஒரே ஆளு. அவர் தான் ஹீரோ திருடன். உலகின் விலை மதிப்பில்லாத ஒரு டைமண்டை அதை எடுக்க பல பேர் போட்டா போட்டி போடுறானுங்க. அவனுங்களுக்கெல்லாம் கோலா கொடுத்து அந்த டைமண்டை எப்படி தூக்குறாரு. இதுக்கு நடுவுல நம்ம ஹீரோ அந்த டைமண்டை எடுக்க நினைக்கிற ஆளுங்க அவங்களுக்கெல்லாம் தனித்தனியா மிரட்டி விடுற மாதிரி வச்சிருக்க ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸ் எல்லாம் என்ன. இத செம்ம இன்ட்ரெஸ்டிங்கா சொல்லியிருக்கதாங்க படத்தோட கதை. வந்ததே ஆல்ரெடி லேட்டு, இதுக்கு மேலே லேட் பண்ணாம வாங்களேன் ஒரு தனி மனிதனோட தகுடுதான் வேலையா படத்துக்குள்ள போய் பார்த்துட்டு வந்துருவோம். அதுக்கு முன்னால நம்ம சீரிஸ் சேனலோட லிங்கை கீழே டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கேன். சீரிஸ் மேல விருப்பம் உள்ளவங்களுக்கு கண்டிப்பா அந்த சேனல் பிடிக்காம இருக்காது. சோ சேனலை ஃபாலோ பண்ணி வீடியோஸ் பார்த்து என்ஜாய் பண்ணுங்க. இப்போ இந்த படத்தை ஓபன் பண்ணா ஊர்ல இருக்கவெல்லாம் பார்த்து முக்கு மேல வரல வைக்கிற மாதிரி செம்ம தோரணையா ஒரு ஹோட்டல் வாசலுக்கு கார்ல ஒரு ஆள் வந்து இறங்க. காரை விட்டு இறங்கி ஹோட்டலுக்குள்ள சோக்கா போறதெல்லாம் நல்லா தாங்க இருக்கு. பட் ஹோட்டலுக்குள்ள போறவன் ஒன்னு அவன் ரூமுக்கு போகணும், இல்ல புதுசா ரூம் எடுக்கணும். அதுவும் இல்லையா வேற யார் ரூமுக்காச்சும் கெஸ்டா போகணும். அதான வழக்கம். இந்த ஆள் என்ன பண்றான் பாருங்க. ஸ்ட்ரைட்டா எம்ப்ளாயிஸ் எல்லாம் யூஸ் பண்ற ரூமுக்குள்ள நுழைஞ்சவன் போட்டிருந்த ட்ரெஸ் எல்லாம் அவுத்து எரிஞ்சிட்டு வரும்போதே கையோட சரக்கு பாட்டில் ஒன்னு எடுத்துட்டு வந்திருக்கான். அதை உடம்பு முழுக்க தெளிச்சு நிறைய குடிச்சிருக்காராமா. சோக்கா வந்தவன் பேக்கு மாதிரி கெட்டப்ப மாத்திக்கிட்டு பிறந்த மேனியோடங்க கிளீனிங் பண்ற ரெண்டு லேடிஸ்ட போயிட்டு, மேடம் என்ன பாத்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும், நைட்டு செம்ம போதை, காலையில ஹேங் ஓவர்ல ஏஞ்சி பாத்ரூம் கதவை திறக்கிறேன்னு சொல்லிட்டு ரூம் கதவை திறந்து வெளியே வந்துட்டேன். நான் வெளியே வந்ததும் டோர் லாக் ஆயிடுச்சு. சாவி எல்லாம் உள்ளதானே இருக்கும், என்னால டோரை திறக்க முடியல மேடம், கொஞ்சம் பார்த்து பண்ணுங்களேன் அப்படின்னு அல்லவே இல்லாம ஒரு ஆக்டிங்க போட்டதும், அச்சோ பாவம் என்ன ரூம் நம்பருங்க, வாங்க நானே திறந்து விடுறேன் அப்படின்னு ஒரு குந்தாணி என்ன நடக்குதுன்னு தெரியாம இந்த ஆள் கேட்ட ரூம் கதவை இது திறந்து விட்டுருதுங்க. சொந்தமா ரூம் எடுத்து தங்குறவங்க கூட அவ்வளோ தெனாவட்டா இருக்க மாட்டாயா. நக்கலா ரூமுக்குள்ள உலா வந்துட்டு இருக்கும் போது யாரோ காலிங் பில் அடிக்கிறாங்க. கதவு ஓட்ட வழியா எட்டி பார்த்தா வெளியே நிக்கிறது ஒரு ஓல்டு மேன். வந்துட்டானா, ரூம் ஓனர் வந்துட்டானா, இன்னைக்கு ஒன்னு படுக்க போட்டு பால் காய்ச்ச போறாங்கடி அப்படின்னு நம்ம நினைச்சா உள்ள வர ஓல்டு மேனும் இவாள் தான். அழகா ரெண்டு பேரும் ஹோட்டல்ல இருக்க ஒரு சேஃப்டி லாக்கரை வெல்டிங் வச்சு ஓபன் பண்ணி உள்ள இருக்க பணத்தெல்லாம் எடுத்துக்கிட்டு எஸ் ஆகிறானுங்க. பெரிய ஆவா செஞ்சிங்கெல்லாம் இல்லாம சிம்பிளா வேலையை முடிச்சாரு பாத்தீங்களா. அவர் தாங்க படத்தோட ஹீரோ. என்ன இவங்க ரூம் லாக்கர்ல நிறைய தேரும்னு நினைச்சு போனாங்க. கடைசியில டீ செலவு கிடைச்சதுதான் மிச்சம். பிச்சைக்கார பையன் ஸ்டார் ஹோட்டல் வேணாம்ப்பா, நம்ம சரசக்கா கடையில ஒரு சால்னா பாக்கெட் வாங்குற அளவுக்காச்சும் காசை விட்டு போறதில்ல, அநியாயம் பண்றானுங்க. இப்படி போனா நம்ம எப்படி பழப்ப ஓட்டுறது. அதுக்கு தாண்டா தம்பி சொல்றேன், எவ்வளவு நாள் இப்படி சின்ன சின்ன வேலையவா பண்ணி கடைசி வரைக்கும் ஓடி ஓடியாந்துட்டு இருக்கிறது. நான் இதுக்கு முன்னாலே உங்ககிட்ட சொன்ன பாரு ஒரு டைமண்ட் மேட்ரு, இன்னும் கொஞ்ச நாள்ல அந்த டைமண்டை கண்காட்சிக்காக வச்சு விற்க போறாங்க. நீ ஒரு வார்த்தை மட்டும் சொல்ல, அதை திருட பிளான் போட்டிருக்க கும்பலோட நம்ம சேர்ந்துருவோம். நீ எப்ப வருவான் தான் அவனுங்க வெயிட் பண்ணிட்டு இருக்கானுங்க. என்ன ரெடியா அப்படின்னு ஓல்டு மேன் ஹீரோ கிட்ட கேட்டா, ஏன் தலைவா நானே இப்போதான் ஜெயில இருந்து பரோல்ல ரிலீஸ் ஆகி வந்திருக்கேன். வாரம் ஸ்டேஷன் போய் கழுத்து போடணும் தெரியும்ல. நல்லா உடம்பு விழுந்த உடும்பு மாதிரி இருப்பான் பாரு என் ப்ரொபேஷன் ஆபீசர். ஒரு வாரம் நான் அவனை போய் பார்க்கலனாலும் அரைச்சு குடிச்சிருவான். என்ன இந்த நிலைமையில நீ என்ன வெளியூருக்கு வா, அங்க ஒரு பெரிய திருட்டு பண்ணலான்ற நடக்கிற கதையா இது. நானே வாழ்க்கையில ஒரு பொம்பளை புள்ள இல்லாம முனிவர் கணக்கா வாழறமேனு ஃபீலிங்ஸ்ல இருக்கேன். ஏங்க நீங்க வேற அப்படின்னு ஹீரோ ஆரம்பத்துல ஒத்துக்கவே இல்ல. இருந்தும் ஓல்டு மேன் வயசாயிடுச்சுப்பா, இதுக்கு மேல நான் எங்க இருந்து ஓடுறது, நானும் செட்டில் ஆகணும்ல, ப்ளீஸ் ஹெல்ப் மீன்னு ஹீரோ கிட்ட கெஞ்சி கூத்தாடி ஒரு மொட்டை பாஸ் கிட்ட ஹீரோ கூட்டிட்டு வர. டைமண்டை எங்க கண்காட்சிக்காக வைக்க போறாங்க, அங்க டைமண்டுக்கு என்ன விதமான செக்யூரிட்டி எல்லாம் இருக்கும், அதை தாண்டி டைமண்டை எப்படி எடுக்கலான்ற வரைக்கும் எல்லா செக்யூரிட்டி பிளானும் மொட்டை கிட்ட தாங்க இருக்கு. அப்ப அவன் கூட சேர்ந்து தானே வேலை செஞ்சாகணும். ஹீரோவுக்கு மொட்டை பாஸை யாருன்னே தெரியாது. ஆனாலும் ஏன் மொட்டை பாஸை நம்புறாருன்னா ஓல்டு மேன் மொட்டை பாஸை நம்புறாரு, ஹீரோ ஓல்டு மேனை நம்புறாரு. அந்த ஒரே காரணத்துக்காக எப்படியோ ஹீரோ அதுக்கு ஒத்துக்கிறாரா. சேம் டைம் டைமண்ட் கண்காட்சி எந்த ஊர்ல நடக்க போதோ அதுக்கான எல்லா அரேஞ்ச்மெண்ட்ஸும் பண்ணி டைமண்டை பாதுகாப்பா வச்சிருந்து டைமண்டை வித்து கொடுக்குற வரைக்கும் பொறுப்பு ஒரு லேடி கிட்ட இருந்திருக்கு. அவங்களுக்கு டயபெட்டிக்ஸ் இருக்கு போலங்க. காருக்குள்ள உட்காந்து டயபெட்டிக்ஸ் மாத்திரையை ஓவர் டோஸா எடுத்துக்கிட்டதுனால காருக்குள்ளேயே இறந்து போயிட்டாங்க. இறந்த லேடிக்கு ஒரு பொண்ணு இருக்கா, அவ தாங்க படத்தோட ஹீரோயின். அம்மா போயிட்டாங்கன்னு ஹீரோயின் ரோட்டோரமா சோகமா உட்காந்துருக்கா. இறந்தவங்களுக்கு ஃபியூனரெல்லாம் நடந்து முடியுது. நடக்க போற கண்காட்சிக்கு மேனேஜரா ஒருத்தவன் இருக்கான். அவனுக்கும் ஹீரோயின் ஃபேமிலிக்கும் அப்பையில இருந்தே தள்ள முடியல. நல்ல வேலையா அந்த லேடி போயிட்டாடா எப்பா, இனிமேல் மொத்த பொறுப்பையும் நம்மளே எடுத்துக்கிட்டு தவளத்தான் சுத்த வேண்டியதுதான் அப்படின்னு இவன் நினைச்சா இந்த ஆக்ஷனோட ஓனரா இருக்கக்கூடியவங்க, அது எப்படிப்பா அம்மா போனதுக்கு அப்புறம் பொண்ணு அந்த பொறுப்பை ஏத்துக்கிறான்ட்டா, அதெல்லாம் முடியாதுன்னு சொல்ல முடியாது. சோ இனிமேல் அந்த லேடிக்கு பதில் அவங்க பொண்ணான ஹீரோயின் தான் எல்லா பொறுப்பையும் பார்த்துப்பான்னு ஓனர் டாபிக்க முடிக்க. ஹீரோயின் அம்மாவோட ஃபியூனரல்ல கூட கலந்துக்கல, அவ தான் சோகமா உட்காந்துருந்தாலே. எல்லாம் ஆஞ்சு ஓஞ்சதுக்கு அப்புறம் ஹீரோயின் வீட்டுக்கு வர, ஹீரோயினுக்கு அப்பா இருக்காருங்க, பொண்டாட்டி போயிட்டாலேன்னு அவருக்கு ஒரே சோகம். யார் எப்படி வேணா போங்க, நான் அம்மாவோட பொறுப்பை ஏத்துக்க ரெடின்னு ஹீரோயின் தயாரா இருக்கா. அதே நேரம் ஹீரோ ஓல்டு மேன் மொட்டை பாஸ் அவன் கூடவே சுத்துற ஒரு பிளாக்னு
4 பேர் கண்காட்சி நடக்க போற ஊருக்கு வந்துடுறாங்க. டைமண்ட் எடுக்கிறதுக்கான இவங்க திட்டம் என்னன்னா, நடக்க போற கண்காட்சியில ஒரு கூண்டு மாதிரியான அமைப்புக்குள்ளதான் டைமண்டை வைக்க போறாங்க. டைமண்டை வாங்க வர கஸ்டமர்ஸ்க்கு மட்டும்தான் அந்த கூண்டுக்குள்ள அனுமதி. இது இல்லாமங்க, என்னதான் டைமண்டை கூண்டுக்குள்ள வச்சாலும் டைமண்ட் இருக்க போறது ஒரு கண்ணாடி பாக்ஸுக்குள்ள. கண்ணாடி பாக்ஸை திறக்கணும்னா 2 விதமான எலக்ட்ரானிக் சாவி வேணும். என்ன மாதிரி ஃபேக்கா ரெடி பண்ணாலும் ஃபேக்கை வச்சு கண்ணாடி பாக்ஸை திறக்கவே முடியாது. கண்டிப்பா ஒரிஜினல் வேணும். 2 சாவியில ஒரு சாவி இருக்கிறது அந்த பில்டிங் செக்யூரிட்டியோட ஹெட் கிட்டங்க. அந்த ஆள் கண்ட்ரோல் ரூம் விட்டு வெளியே வரவே மாட்டான். சோ கண்ட்ரோல் ரூமுக்குள்ள போய் தான் சாவியை எடுக்கணும். முன்கேட் வழியா போறது ரிஸ்க் இல்ல. அப்போ திருட்டுத்தனமா பில்டிங்கோட ஏர் டக்ட் வழியா போய் கண்ட்ரோல் ரூமை இவங்க கையில எடுத்து சாவியை தூக்கணும். ஒன்னாச்சா? 2வது சாவி இருக்கிறது ஹீரோயின் கிட்ட. அவ எந்த ஹோட்டல் ரூம்ல தங்க போறாலோ அந்த ரூம்ல இருக்க ஒரு சேஃப்டி லாக்கர்ல தான் 2வது சாவி இருக்கும். இதை எடுக்கிறது ஹீரோவோட வேலைங்க. முதல்ல ஹீரோயின் கூட ஒன்னா பழகி அவளுக்கு இவர் மேல நம்பிக்கை வர வச்சு அப்புறம் ஹீரோயினோட ரூமுக்குள்ள போய் லாக்கரை திறந்து ஒரிஜினல் சாவியோட மாடலை இவர் எடுத்துட்டு வரணும். அதை வச்சு இவங்க ஃபேக்கான சாவி ரெடி பண்ணதும் லாக்கருக்குள்ள ஃபேக்கான சாவியை வச்சுட்டு ஒரிஜினல் சாவியை தூக்கணும். இதை சொன்ன மொட்டை பாஸ் ஹீரோயின் யாரு, அவ அம்மா யாரு, அப்பா யாரு, அவங்க பேக்ரவுண்ட் என்ன, கண்காட்சி நடக்க போற ஹோட்டல்ல இவங்களுக்கு ஹெல்ப் பண்றதுக்காக மறைமுகமா ஒரு ஆளை போட்டிருக்காங்க. அந்த ஹோட்டலோட ரிசப்ஷன்ல வேலை செய்யற ஒருத்தவன். இதெல்லாம் மொட்டை பாஸ் சொல்லி முடிச்சதும் இவங்க திருட நினைக்கிற டைமண்டோட ஒர்த்து எவ்வளவு இருக்கும்னு நினைக்கிறீங்க? 1 இல்ல 2 இல்ல 420 கோடிங்க. அடிச்சா ஜாக் பாட்டு தான். சோ ஹீரோக்கான வேலை என்னன்னு தெரிஞ்சு போச்சா? ஹீரோயினை மடக்கணும். நைட்டு முழுக்க உட்காந்து ஹீரோயினோட வரலாறையே நோண்டி நுங்க எடுத்தவரு தன்னோட கெட்டப்ப லைட்டா சேஞ்ச் பண்ணிட்டு ஓல்டு மேன் கிட்ட பாஸ்போர்ட் சைஸ் போட்டோவுக்கான போஸ் எல்லாம் கொடுக்குறாரு. ஹீரோவை போட்டோ எடுத்த ஓல்டு மேன் இந்த போட்டோவையும் கூடவே கொஞ்சம் பணத்தையும் வேற ஒரு ஆள் கிட்ட கொடுக்க அது என்ன சமாச்சாரம்னு இப்ப நமக்கு தெரியல. இப்படி இது முடிய மறுநாள் ஹீரோயின் ஹோட்டல்ல சில முக்கியமான தலைங்களெல்லாம் உட்கார வச்சு மொட்டை பாஸ் சொன்னால டைமண்ட் ஒரு கூண்டுக்குள்ள இருக்க போதுன்னு அதுக்கான விஷயத்த விலாவரியா சொல்லிட்டு இருக்கப்போ ஹீரோ கிட்ட இருந்து ஹீரோயினுக்காக கவர் ஒன்று வருது. நல்லா பொறி வச்சு பிடிச்ச நரி மாதிரியே ஒருத்தவனை காட்டினாங்கல்ல. இந்த ஹோட்டல்ல மொட்டை பாஸ்க்கு ஹெல்ப் பண்றாளு. நம்ம அவன் பேரை ஹெல்ப்பர்னே வச்சுப்போம். அவன் தான் கவர் எடுத்துட்டு வந்து கொடுக்குறான். கவரை திறந்தா உள்ள ஒரே பணமும் பிளஸ் ஒரு விசிட்டிங் கார்டும் இருக்குங்க. நமக்கு யாரா இவ்வளவு பணம் அனுப்புறதுன்னு ஹீரோயினுக்கு ஆர்வம் தாங்கல. மீட்டிங்கை கூட பாதிலே நிறுத்திட்டு விசிட்டிங் கார்டுல இருக்க நம்பரை கால் பண்ண ஹீரோ ஒரு இடத்துல மீட்டிங் அரேஞ்ச் பண்றாரு. அங்க போன ஹீரோயினோட கண்ணு யாரதுன்னு தேடிக்கிட்டு இருக்கு. ஒரு வழியா ஹீரோயின் முன்னால வந்து ஆஜரான ஹீரோ, என்ன உனக்கு தெரியாதுமா? ஆனா எனக்கு உன் அம்மாவை நல்லா தெரியும். உன் அம்மா இந்த ஆக்ஷன் மட்டும் இல்லாம இதுக்கு முன்னால நிறைய ஆக்ஷனை தலைமை தாங்கி நடத்தி கொடுத்துருக்காங்கல்ல. அப்பெல்லாம் அங்க என்னென்ன செக்யூரிட்டி இருக்கோ அது பாதுகாப்பா இருக்கா இல்லையான்னு பார்த்து சொல்ற வேலையே என்னோட தாம்மா. உன் அம்மா என்னதான் அப்பாயிண்ட் பண்ணுவாங்க. இந்த டைமண்ட் ஆக்ஷன்ல கூட என்னதான் அப்பாயிண்ட் பண்ணியிருந்தாங்க. பட் இறந்துட்டாங்கல்ல. அப்புறமா அவங்க கொடுத்த அட்வான்ஸ் வச்சுட்டு இருந்தா நல்லா இருக்குமா? அதான் உங்ககிட்ட கொடுத்துட்டு போலான்னு வந்தேன். நான் வரட்டுமான்னு ஹீரோ ஒரு பிட்ட போட ஹீரோயினும் துருவி கேக்குறா, ஆமா எந்தெந்த ஆக்ஷன்லாம் நீங்க என் அம்மா கூட சேர்ந்து வேலை செஞ்சீங்க? அவங்களை எப்படி உங்களுக்கு தெரியும்? எந்த இடத்துல பழக்கம்? அப்படி இப்படின்னு ஹீரோ தான் நேத்து நைட்டே இவங்க வரலாறையே உட்காந்து பிரிச்சு பேன் பார்த்துட்டாரு. சோ இதுக்கு முன்னால ஹீரோயின் அம்மா எந்தெந்த ஊர்லலாம் ஆக்ஷன் நடத்தினாங்களோ அதெல்லாம் ஈனா ஒப்பிச்சதும் அடுத்து எங்க பழக்கமாச்சுன்னு சொல்லணும்ல. நான் பல வருஷத்துக்கு முன்னால ஒரு இன்சூரன்ஸ் கம்பெனில எலக்ட்ரானிக் இன்ஜினியரா இருந்தம்மா. அங்கதான் உன்னோட அம்மா முதல் முறையா என்ன பார்த்து செக்யூரிட்டி வேலைக்காக சேர்க்க ஆரம்பிச்சிட்டாங்கன்னு சொல்லிட்டு அவ்வளவுதான் ஹீரோ போயிட்டாரு. இவங்க கெஸ் பண்ண மாதிரியே ஹீரோ சொல்றது உண்மையா இல்லையான்னு தெரிஞ்சுக்க ஹீரோ எந்த இன்சூரன்ஸ் கம்பெனியை பத்தி சொன்னாரோ ஹீரோயின் அங்கேயே போறா. அங்க வேலை செய்யற ஒரு ஆள் தான் ஹீரோட பாஸ்போர்ட் சைஸ் போட்டோவையும் பணத்தையும் ஹோல்டு மேன் வேற ஒரு ஆள் கிட்ட கொடுத்தாருல்ல அவருங்க. ஹீரோயின் வரதுக்கு முன்னாலேயே ஹீரோ இங்கதான் எலக்ட்ரானிக் இன்ஜினியர் வேலை பார்த்தாருன்றதுக்கான ஒரு ஃபேக்கான டாக்குமெண்ட்டை அவர் ரெடி பண்ணி வச்சிட்டாரு. இதுக்கு மேல எப்படிங்க ஹீரோயின் நம்பாம இருப்பா? முழுக்க ஹீரோவை நம்பிட்டா. நம்புறதுக்கான இன்னொரு முக்கியமான காரணம் என்னன்னா, அம்மா போனதுக்கு அப்புறம் ஹீரோயின் கையில எடுக்கிற முதல் வேலை இது. யாருமே ஹீரோயினுக்கு சப்போர்ட் இல்ல. சோ நம்ம ஜெயிக்கணும்னா பக்கபலமா யாரையாவது ஒரு ஆளை கூட வச்சுக்கணும்னு ஹீரோயின் நினைக்கிறது சரிதானே? அம்மா கூடவே ஹீரோ இருந்திருக்காரு. அப்ப நம்மளும் அவரை கூட வச்சுக்கிட்டா சத்தியமேவ ஜெயித்தேதான்னு ஹீரோயின் ஒரு முடிவு எடுக்கிறா. பழம் நழுவி பால்ல விழுந்துருச்சுங்க. இதான் நம்ம ஆளுங்க போட்ட பிளானே. அதுக்கேத்த மாதிரி மறுபடியும் ஹீரோவை போன் பண்ணி வர வச்சவ, நீங்க எங்கேயும் போலாம் வேணாங்க, என் அம்மா உங்களுக்கு என்ன வேலையை கொடுத்தாங்களோ அதை என் கூடவே முடிச்சு கொடுங்க, இந்தாங்க பிடிங்க, நீங்க எனக்கு திரும்ப கொடுத்த அட்வான்ஸ் அப்படின்னு பணத்தை கொடுத்து ஹீரோயின் ஹீரோவை பக்கத்துல வச்சுக்கிறா. இதுக்கு அடுத்த சீன்ல ஸ்ட்ரைட்டா ஹீரோ மேட்டர் பிடிச்சிடுறாரு. ஒண்ணும் இல்லம்மா, நான் ஒரு நாள் உன்னோட ரூமை தரவா செக் பண்ணணும். ஏன்னா இந்த ஆக்ஷன்ல நீ தானே முக்கியமான ஆளு. செக்யூரிட்டி பிளான்லாம் உனக்கு தான் நல்லா தெரியும். யாராவது உன் ரூம்ல பக் எதையாவது வச்சு அதை ஒட்டி கேட்டுட்டு இருந்தாங்கன்னா சோ நான் சில எக்யூப்மெண்ட் எடுத்துட்டு வந்து உன் ரூம்ல பக் இருக்கா இல்லையான்னு செக் பண்ணணும். நாளைக்கு பாத்துடலாமா அப்படின்னு ஹீரோ கேட்டுட்டு இருக்கும் போது ஹீரோயினுக்கு எக்ஸ் ஒருத்தவன் இருக்காங்க. சதிகார பையன் அந்நேரம் பார்த்து அங்க வந்து ஹீரோயின் ஒன்னா இருக்கிறத பாத்துறான். அச்சோச்சோ, இந்த கனெக்ஷனை யாருக்குமே தெரியாம திருட்ட முடிச்சிடலாம் நினைச்சா படுபாவி பையன் பாத்துட்டானே. சரி, வாழ்க்கைனா சில அடிகள் விழத்தான் செய்யும், அதுக்கெல்லாம் கலங்க முடியுமா? வேலையை பாப்போன்னு அடுத்த நாளே ஹீரோயினோட ஹோட்டலுக்கு போயிடுறாரு. நம்ம ஓல்டு மேனும் ஹோட்டலுக்கு வந்திருக்காப்புல ரிப்போர்ட்டர் வேஷத்துல ஹீரோயினை மீட் பண்ணி, நான் சைல்டு மேகசின்ல இருந்து வரமா, இந்த சின்ன வயசுல இவ்வளவு பெரிய சாதனையை பண்ண போறேன்னா நீ வளரும் தலைமுறைக்கு எவ்வளவு பெரிய உதாரணம். அதான் உங்களை ஒரு பேட்டி எடுத்தா நல்லா இருக்கும். அதிகமாலாம் வேணாம், 10 நிமிஷம் டைம் கொடுங்க.
நான் என் பேட்டியை முடிச்சிடறேன்னு ரெக்வஸ்ட் பண்ணேன். நல்லா ஆங்கிலேயர் ஆட்சியில பிறந்த ஆங்கிலோ இந்தியன் தாத்தா மாதிரி இருந்துகிட்டு சைல்டுக்கும் உங்களுக்கும் சம்மந்தமே இல்லையேங்க. நீங்களா சைல்டு மேகசின்ல வேலை செய்றீங்க? ரைட், இவ்வளவு கேக்குறீங்க, வெயிட் பண்ணுங்க, நான் வந்துடுறேன்னு சொன்ன ஹீரோயின் ஹீரோவை கூப்பிட்டுக்கிட்டு அவர் ரூம்ல போய் தனியா விட்டுறா. நீங்க பாத்துக்கிட்டே இருங்க, நான் அதை வந்துடுறேன்னு கிளம்ப. அதானே தேவை. சோ ஹீரோயின் கீழே பேட்டி கொடுத்துட்டு இருக்க டைமிங்ல மேல ஹீரோ சேஃப்டி லாக்கர்ல ஓட்டையை போட்டு ஒரு கேமராவை ஃபிக்ஸ் பண்றாரு. முதல்ல இந்த சேஃப்டி லாக்கரோட பாஸ்வேர்டு என்னன்னு தெரியணும். அதுக்கப்புறம் தான் அந்த பாஸ்வேர்டை வச்சு லாக்கரை ஓபன் பண்ணி ஒரிஜினல் சாவியோட மாடல் எடுக்க முடியும். ஆக ஹீரோ கேமராவெல்லாம் ஃபிக்ஸ் பண்ணிட்டு வேலை முடிஞ்சிச்சுப்பா, இப்போ நீ அந்த பொண்ணை விட்டுடலான்னு ஓல்டு மேனுக்கு ஒரு டெக்ஸ்ட்டை போட்டதும் அது வரைக்கும் ஹீரோயினை ஹோல்ட் பண்ணி வச்சிருந்த ஓல்டு மேன் சூப்பருங்க, பேட்டி பங்கமா வந்துருச்சு, இதை நான் உங்களுக்கு தனியாக அனுப்பி வைக்கிறேன், இப்போ நீங்க கிளம்பலான்னு சொல்லிடுறாரு. ஹீரோயின் ரூமுக்கு வரத்துக்குள்ள சேஃப்டி லாக்கரை ஓட்ட போட்டதுக்கான எந்த தடயத்தையும் ஹீரோ விட்டு வைக்கல. திரும்ப இந்த ரூமுக்குள்ள வர ஒரு காரணம் வேணும்ல, சோ நான் என்னோட பேக்கை இங்கே வச்சுட்டு போறேன், அடுத்த வாட்டி வந்து எடுத்துக்கிறேன் அப்படின்னு ஹீரோ அவரோட சூட்கேஸை ஒரு ஓரமா வைக்க வேலை முடிஞ்சிடுச்சு கிளம்பிடலான்னு பார்த்தா எங்கங்க விட்றா ஹீரோயின். இவ பேசுற பேச்சிலேயே இவளுக்கு ஹீரோவை பிடிக்க ஆரம்பிக்குதுன்னு நினைக்கிறேன். ஃப்ரீயா இருந்தா வாங்கலாம், நான் உங்களை ஒரு இடத்துக்கு கூட்டிட்டு போறேன் அப்படின்னு வம்படியா போட்டோ ஷூட் நடக்கிற ஒரு இடத்துக்கு ஹீரோவை கூட்டிட்டு போனவ அங்கேயே ஹீரோ ஹீரோயின் சேர்ந்து போட்டோலாம் எடுக்கிறாங்க. பிளட்டி பெக்கர்ஸ். அவனுக்கு மாட்டிக்காம ஒரு திருட்டை முடிக்கிறதுக்குள்ள உசுறு போயிட்டு உசுறு வருது, நீங்க நோகாம எவிடன்ஸா ரெடி பண்றீங்க அப்படின்னு எடுத்த 2 போட்டோவை ஒரு நோட்டீஸ் போர்டுல எல்லாரும் போட்டோவோட சேர்ந்து ஒட்டி வச்சிருக்காங்க. அதை ஹீரோ தூக்கிடுறாரு. அதுக்கடுத்து ஹீரோ ஹீரோயினுக்குள்ள ஒரு சின்ன சின்ன ரொமான்ஸ். இங்க சீனை கட் பண்ணா ஹீரோ ஹீரோயினோட சேஃப்டி லாக்கர்ல கேமரா வச்சுட்டு வந்தாருல்ல, அது மூலியமா ஹீரோயின் லாக்கரை திறக்கும் போது அவ அதுக்கு என்ன பாஸ்வேர்ட் போட்டிருக்கான்னு தெரிஞ்சு போச்சு. கடைசி நம்பர் மட்டும் கேமரால கவர் ஆகாம சரியா தெரியாம இருக்குதான். ஆனா ஹீரோ பிடிச்சிடுறாரு. ஹீரோயின் அம்மா அப்பாவோட ஆனிவர்சரி டேட் என்னவோ அதான் இந்த காம்பினேஷனோட மேட்ச் ஆகுது. சோ நமக்கு விசிபிளா தெரியாத அந்த கடைசி 2 நம்பர் அவங்க ஆனிவர்சரி வருஷமான 79 தான் இருக்கணும்னு கெஸ்ஸிங்க போட்டாச்சு, பாஸ்வேர்டையும் எடுத்தாச்சு. அடுத்து என்ன வேலை? திரும்ப ஹீரோயின் ரூமுக்கு போய் லாக்கரை திறந்து ஒரிஜினல் சாவியோட மாடல் எடுக்கணும் இல்லையா? சூட் கேஸ் எடுக்கிறேன்னு ஹீரோயின் ரூமுக்கு போன தடவை மாதிரி அவ ஹீரோவை தனியா விட்டு போவான்னு பார்த்தா ஆஹா, நீ உன் வேலையை பாரு, நான் உள்ள ட்ரெஸ் மாத்திட்டு வரேன் அப்படின்னு ரூம்லயே தங்கிடுறா. சரி சமாளிப்போம் அப்படின்னு ஹீரோயின் ரூமுக்குள்ள இருக்க நேரத்துல ஹீரோ லாக்கரை திறந்து ஒரிஜினல் சாவியோட மாடலை எடுத்துட்டு இருக்காருங்க. திடீர்னு எவனோ ஒரு இழவெடுத்தவன் காலிங் பெல் அடிக்கிறான். பயத்துல ஹீரோ அந்த செட்டப் எடுத்து அப்படியே ஒரு கபோர்டுக்குள்ள ஒளிச்சு வச்சிடுறாரு. ஹீரோயின் யாருன்னு கதவு ஓட்ட வழியா பார்த்தா அவ எக்ஸ் தாங்க வெளியே வந்து நிக்கிறான். அவன் ரொம்ப டேஞ்சரு, நீங்க இருக்க வேணாம், நீ உள்ள போன்னு ஹீரோவை அனுப்பிட்டுதான் ஹீரோயின் கதவை திறக்கிறா. அந்த பனாதி நேரங்காலம் புரியாம ஹீரோயினோட கொஞ்சல் கொலவல்ச போட வந்திருக்கான். வெயிட் பண்ணு ஏன் இவ்வளவு அவசரம், நம்ம ரூம்ல எதையும் பண்ண வேணாம், நான் ட்ரெஸ் மாத்திட்டு வரேன், நம்ம வெளியே போய் சரக போடுவோம் அப்படின்னு ஹீரோ எந்த கபோர்டுக்குள்ள அந்த செட்டப் வச்சிருக்காரோ அந்த கதவை தான் ட்ரெஸ் மாத்த ஹீரோயின் திறக்க போறா. திறந்துட்டா தேவசம் தான், வேற வழி இல்லாம எக்ஸ் இருக்கும் போதே ஹீரோ இருந்த இடத்துல இருந்து வெளியே வந்துடுறாருங்க. ஓ மை காட், உள்ள ஒருத்தவனை வச்சுக்கிட்டே தான் நீ என்ன ஏமாத்துறியா, நான் கிளம்புறேன்னு எக்ஸ் போயிடுறான். அப்புறம் ஹீரோயினை பேசவே விடலையே, நேரா போயிட்டு உதட்டுல பஞ்சர் ஓட்ட ஆரம்பிச்சதும் ஹீரோயின் கபோர்டை திறக்கணும்ன்றதையே மறந்துடுறா. ஒரு சாவி அடையறதுக்கான வேலை இங்க இப்படி போயிட்டு இருக்கா, இன்னொரு சாவி எடுக்கிறதுக்கான வேலையும் பார்க்கணுமே. ஹோட்டலோட கண்ட்ரோல் ரூம்ல அந்த சாவி இருக்கு. ஏர் டக்ட் வழியா தான் அந்த கண்ட்ரோல் ரூமுக்கு போகணும்னு முடிவும் எடுத்துட்டாங்க. ஏர் டக்ட்டுக்கு போறதுக்கான வழி அந்த ஹோட்டலை விட்டு ஒரு 4-5 பில்டிங் தள்ளி ஒரு பாட்டியோட வீட்டு செவுத்த உடைச்சா வருங்க. அதுக்கு பாட்டி வீட்டுல இல்லாத நேரமா இருக்கணும்ல. சோ பாட்டி ஒரு கேசினோக்கு கிளம்பி போனதும் மொட்டை பாஸ் ஓல்டு மேனை வேவ் பார்க்க விட்டு அந்த பாட்டி உள்ள போயிருக்குல்ல, திரும்ப அது வெளியே வர வரைக்கும் உன் கண்ணு கேசினோ வாசல்லே தான் இருக்கணும். அது வெளியே வந்துச்சுன்னா சொல்லு, சட்டு போட்டு நாங்க வீட்டை காலி பண்ணிட்டு வந்துருவோம் அப்படின்னு ஓல்டு மேனை விட்டு மொட்டை பாஸ், பிளாக், இன்னும் 2 பேரு மொத்தம் 4 பேருமா சேர்ந்து பாட்டியோட வீட்டுக்கு போய் செவுத்த ஓட்ட போட்டுட்டு இருக்காங்க. அதே டைம் ஹோட்டல்ல ஹெல்ப்பர் இருக்கான்ல, ஏர் டக்ட் வழியா இவங்க கண்ட்ரோல் ரூமுக்கு வரணும்னா ஏர் டக்ட்ல எந்த ரூட்டை பிடிச்சா அந்த இடத்துக்கு வரணும்னு தெரிஞ்சே ஆகணும். இவங்க பாட்டுக்கு கண்ணாபின்னான்னு சுத்திட்டு இருந்தாங்கன்னா சோ ஹெல்ப்பர் கண்ட்ரோல் ரூமோட பாத்ரூமுக்கு மேல இருக்க அந்த சீலிங்க ஓபன் பண்ணி ஒரு ஜிபிஎஸ் டிராக்கரை வச்சிடறான். இங்க பாட்டியோட வீட்டுல இருந்த மொட்டை பாஸ் ஹோட்டலுக்குள்ள போற வரைக்கும் ஹோல்ஸ போட்டான். ஹோல்ஸுக்கு அந்த பக்கம் ஹோட்டலோட லிஃப்ட் மேலையும் கீழையும் போயிட்டு வந்துட்டு இருக்கு. இது வழியா அவங்க ஏர் டக்ட்டுக்குள்ள எப்படி போக போறாங்கன்றத அப்புறம் பாப்போம். அது வரைக்கும் பிளான் முடியுதா? அதுக்குள்ள ஹீரோயின் ரூம்ல இருந்த ஹீரோங்க ஜலபுல ஜங்கல்லாம் முடிஞ்சு ஹீரோயின் டயர்டா தூங்கிட்டு இருக்கும்போது இவர் கபோர்டுக்குள்ள வச்ச அந்த செட்டப் எடுத்து ஒரிஜினல் சாவியோட மாடலை காப்பி பண்ணிடுறாரு. அந்த பக்கம் கேசினோக்குள்ள போச்சுல்ல வீட்டு சொந்தக்கார பாட்டி வேலையை முடிச்சுட்டு வெளியே வந்து காரை பிடிச்சி கிளம்பிடுதுங்க. நல்லா ஜாப்லெஸ் ஜாம்பி மாதிரியே இருக்காருல்ல ஆளு ஓல்டு மேனு, தூங்கிட்டாரு. பாட்டி கிளம்புனதையே பார்க்கல. ஹால விட்டா போதும்னு பாட்டி வீட்டுக்கு போயிடுச்சா. பாட்டியை பார்த்துட்டு ஓட்ட போட போனவனுங்க அங்க எங்கன்னு பதுங்கி இருந்து எங்க பாட்டி அவனுங்களை பாத்திர போகுதுன்னு அனாமத்தா பாட்டியை கொல்ல வேண்டியதா போச்சுங்க. இதுக்கு முக்கிய காரணம் யாரு? ஓல்டு மேன் தானே. அந்த ஆள் அப்பவே பாட்டி கிளம்பிடுச்சுன்னு சொல்லியிருந்தா இவனுங்களும் தப்பிச்சிருந்திருப்பானுங்க. பிரச்சனையே இல்லல்ல, உன்னால ஒரு கொலை பண்ண வேண்டியதா போச்சுரா அப்படின்னு ஓல்டு மேனோட மூஞ்சில ஏகபோகமான நலுங்க வச்சு இவங்க ஸ்பாட்டு கூட்டிட்டு வந்தா ஹீரோ டென்ஷன் ஆயிடுறாரு. யாரா அவர் மேல கை வச்சது? இன்னொரு வாட்டி உங்க கை அவர் மேல பட்டுச்சு பரலோகம் தாண்டா உங்களுக்கு
அப்படின்னு ஹீரோ துள்ளி குதிக்க, விட்ரா விட்ரா, தப்பு என் மேல, அவனுங்க என்ன பண்ணுவானுங்க அப்படின்னு ஹீரோவை ஆஃப் பண்ண ஓல்டு மேன் ஹீரோயினோட ஒரிஜினல் சாவி மாடல் எடுத்துட்டு வந்தாரு. அதை வச்சு அப்படியே டிட்டோ வாங்க ஃபேக்கான சாவி ஒன்று ரெடி பண்ணி கொடுத்ததுக்கு அப்புறம், வயசாயிடுச்சுரா, இனிமேல் நான் இந்த வேலைக்கு செட் ஆகணான்னு தெரியல, நான் இங்க இருந்தா எல்லாருக்கும் பிரச்சனை தான், நான் கிளம்புறேன் அப்படின்னு சாவடிச்சானுங்கல்ல பாட்டிய. அந்த பாட்டி நாய் ஒன்று வளர்த்துருக்கோம். அந்த நாயை ஓல்டு மேனே எடுத்துக்கிட்டு ஊரை விட்டு கிளம்பிட்டுறாரு. இதுக்கே மொட்டை பாஸ் இவ்வளவு பண்றான்னா, ஹீரோயின் இருந்து ஒரிஜினல் சாவி எடுக்கிறதுக்குள்ள மேபி அவன் ஹீரோயினை என்னமாச்சு பண்ணவும் வாய்ப்பு உண்டுல்ல. ஹீரோயின் மட்டும் ஹீரோவை லவ் பண்ணலாங்க, ஹீரோவுக்கும் இழுத்தக்க செய்யாதான். சோ ஹீரோயினுக்கு எந்த பிரச்சனையும் வந்துடக்கூடாதுன்னு ஹீரோயின்ட்ட போனவரு, ஏமா டைமண்ட் பாக்ஸை திறக்கிறதுக்கான சாவி உங்ககிட்ட இருக்குல்ல, ஆல்ரெடி நீ நிறைய வேலையை பாக்குற, எதுக்கு அந்த சாவியை வேற நீ வச்சுக்கிட்டு, பேசாம அந்த பொறுப்பு மேனேஜர்கிட்ட கொடுத்துரு, எனக்கு பிரஷர் ஓவரா இருக்கு, சோ இதை என்னால வச்சுக்க முடியல, நீங்களே இதை வச்சுக்கோங்கன்னு சொல்லிடு. வெள்ளாட்டத்தனமா இருக்காதம்மா, நான் சீரியஸா சொல்றேன், சாவியை கொடுத்துரு, எனக்கு வெளியூர்ல ஒரு முக்கியமான வேலை இருக்கு, நான் அதை முடிச்சுட்டு நேரா கண்காட்சியில வந்து கலந்துக்கிறேன் அப்படின்னு இங்க சொன்ன ஹீரோ அடுத்து மொட்டை பாஸ் கிட்ட, ஜி அந்த இன்னொரு சாவி எடுக்கிறதுக்கான டார்கெட் ஹீரோயின் இல்ல ஜி, மேனேஜர் தான் நம்மளோட டார்கெட், நீங்க ஹீரோயினை நோண்டி தொலைச்சிட போறீங்க, நான் என் ஊருக்கு போயிட்டு பரோல் ஆபீசர்ட்ட மூஞ்ச காட்டு வந்துடுறேன் அப்படின்னு ஹீரோ ட்ரெயினை பிடிச்சு கையில மாவு கட்டு போட்டிருக்க மாதிரி ஒரு பிம்பத்தை கிரியேட் பண்ணிக்கிட்டு பரோல் ஆபீசர்ட்ட வராரு. அப்போன்னு பார்த்தா அந்த ஆபீசருக்கும் அவர் பொண்டாட்டிக்கும் ஒரு பிரச்சனை. பேச்சு வாக்கல ஆபீசர் ஹீரோவை காஃபி எடுத்துட்டு வர சொல்லி வெளியே அனுப்பிட்டு, அந்த கேப்ல ஹீரோ அவுத்து வச்ச அவரோட கோர்ட்டு பாக்கெட்டுக்குள்ள எதிர்ச்சியா சிகரெட் ஏதோ இருக்கான்னு கைய விட்டா, வெளியூர்ல தங்கியிருந்தாருல்ல ஹீரோ, அந்த ஊர் சம்பந்தப்பட்ட ஒரு ஹோட்டலோட கார்டு கட்சிடுதுங்க. ஹீரோ இந்த ஊரை விட்டு எங்கேயும் போகவே கூடாது, அதான் ரூல். ஹீரோ பாக்கெட்ல அந்த கார்டு இருக்குன்னா நமக்கு தெரியாம அவன் வெளியூர் போயிருக்கான் தானே அர்த்தம். கமுக்கமா இருந்த ஆபீசர் ஹீரோ வந்தும் ஹீரோ கிட்ட அதை பத்தி கேட்கல, ஸ்டேஷன்ல இருந்து ஹீரோவை போக விட்டு ஹீரோ எங்க தான் போறான்னு வாட்ச் பண்ணா, அந்த ஆள் திரும்ப ட்ரெயினை பிடிச்சு கண்காட்சி நடக்க போற ஊருக்கு கிளம்புறாரு. இத பரோல் ஆபீசர் வெளியே கொண்டு வரதுக்குள்ள அதே ரயில்வே ஸ்டேஷன்ல இவரை விட உயர் பதவியில இருக்க 2 ஆபீசர்ஸ் இவரை பிடிச்சு என்ன பண்ண போறீங்க, ஹீரோ யாரு, இப்ப என்ன பண்ண பிளான் பண்ணிருக்கான், அவன் டீம் யாருன்ற எல்லாமே எங்களுக்கு தெரியும், இருந்தும் நாங்க மூடிட்டு இருக்கோம்னா எதுக்காக, இப்ப போய் ஹீரோவை மட்டும் பிடிச்சா அவன் மட்டும் தான் மாட்டுவான், அவன் டீம் மொத்தமும் எஸ் ஆயிடும். கரெக்டா அவங்க டைமண்ட திருட போறப்ப பிடிச்சாதான் மொத்த டீமையும் கோழி அமுகிற மாதிரி அமுக முடியும், அது வரைக்கும் நீங்க ஷட்டரை சாத்திட்டு இருங்க, நடக்க வேண்டியதை நாங்க பாத்துக்கிறோம் இப்படின்னு பரோல் ஆபீசரோட கையை கட்டி போட்டாங்க. நம்மள இந்த மாதிரி ஒரு போலீஸ் டீம் வாட்ச் பண்ணுதுன்னே திருட போற யாருக்கும் தெரியல. ஹீரோ ரிட்டர்ன் ஊருக்கு வந்ததும் ஒரே டைம்லங்க அங்க கண்காட்சி நடக்க போற இடத்துல கண்காட்சிக்காக வைக்க போற ஒரிஜினல் டைமண்ட் கூடவே சில நெக்லஸ் எல்லாம் எடுத்துட்டு வர, இங்க ஹீரோ மட்டும் கிட்ட ஒரிஜினலா மாதிரியே டூப்ளிகேட்டா ஒன்னு ரெடி பண்ணி ஒருத்தர் எடுத்துட்டு வந்து கொடுக்குறான். ஆள் செட்டு, நாளைக்கு கண்காட்சி, வேலையை ஆரம்பிக்க வேண்டியதுதான். அதுக்கு முன்னால கண்காட்சியில கெஸ்ட் எல்லாம் குடிக்க போற ஷாம்பைன் பாட்டில்ல திருட்டு பசங்களே 2 ஷாம்பைன் பாட்டில ரெடி பண்ணி அதுல மயக்க மருந்தெல்லாம் கலந்து செட்டா கிளம்புறாங்க. ஹீரோ கண்காட்சிக்குள்ள போறதுக்கு உதவியாதான் ஹீரோயின் இருக்காளே, அவ ஹீரோவை உள்ள கொண்டு போயிட்டா. யாருக்கும் தெரியாம ரகசியமா லிப்டுக்குள்ள போன ஹீரோ லிப்ட கீழ் ஃப்ளோருக்கு எடுத்துட்டு வராருங்க. ஆனா கீழே முட்டை விடல, கொஞ்சம் மேல இருக்கும் போதே சாவியை போட்டு லிப்ட நிறுத்த, ஆல்ரெடி லிப்டுக்கு பக்கத்திலேயே தான் மொட்டை பாஸும் பிளாக்கும் ஹோல்ஸ் போட்டு வச்சிட்டானுங்களே, அங்க நின்னுட்டு இருந்தவனுங்க இவனுங்க போற மாதிரி சின்ன கேப் லிப்டுக்கு அடியில கடிச்சதும் லிப்டுக்கு அடியில தொங்க ஆரம்பிக்கிறானுங்க. மேல இருக்க ஹீரோவுக்கு சவுண்ட் கேட்கும்ல, சோ இவனுங்க கண்ட்ரோல் ரூமுக்கு போறதுக்கான ஏர் டக்ட் எந்த ஃப்ளோர் கிட்ட இருக்கோ ஹீரோ லிப்ட கொண்டு போய் அங்க ஸ்டாப் பண்றாரு. ஏர் டக்டோட கதவை திறக்க முடியாம 2 பேரும் தவிச்சிட்டு இருக்கானுங்க. அதுக்குள்ள லிப்டுக்கு வெளியே இருக்க செக்யூரிட்டிஸ் என்ன லிப்ட் 4வது ஃப்ளோருக்கும் போக மாட்டேங்குது, 5வது ஃப்ளோருக்கும் போக மாட்டேங்குது, 4, 5ன்னு மாறி மாறி காட்டிக்கிட்டே இருக்கு, என்ன பிரச்சனைன்னு துரு ஆரம்பிச்சிடுறானுங்க. டேய் இன்னுமாடா அந்த கதவை திறக்கிறீங்க, சீக்கிரம்டா முடிச்சு விட்டுருவீங்க போல அப்படின்னு ஹீரோ பதறும் போதே நல்ல வேலையா யாருக்கும் சந்தேகம் வரத்துக்குள்ள மொட்டை பாஸ் பிளாக் ஏர் டக்ட் கதவை திறந்துட்டு உள்ள போயிடுறானுங்க. அப்புறம் ஹீரோவும் லிப்ட கொண்டு போய் வேற ஒரு ஃப்ளோர்ல நிறுத்தி படிக்கட்டு வழியாவே இறங்கி கண்காட்சி நடக்கிற இடத்துக்கு வந்துடுறாரு. மேல ஏர் டக்ட் வழியா போனானுங்கல்ல, ஹெல்பர் ஜிபிஎஸ் டிராக்கரை எங்க பிக்ஸ் பண்ணிருக்கானோ அது வழியா வந்து பாத்ரூமுக்குள்ள குதிச்சிடுறானுங்க. கண்ட்ரோல் ரூமுக்குள்ள போய் துப்பாக்கி முனையில எல்லாரையும் மடக்கி சாவியும் எடுத்துட்டானுங்க. அந்த சாவியோட கீழே வரணும்னா இந்த ஹோட்டல்ல சேர்ந்த ஒரு ஆள் மாதிரி கெட்டப்ப பண்ணல, சோ 2 ஆபீசர்ஸோட யூனிஃபார்மை திருடி போட்டுக்கிட்டு அவனுங்க கீழே வந்துட்டு இருக்கப்போ ஹீரோயின் ஹீரோவை அவ அப்பா கிட்ட இன்ட்ரோ கொடுக்குறா. அப்போ பிலிப்புன்ற ஒரு பெரிய மனுஷங்க ஹீரோயினோட அப்பாவுக்கு பழக்கம் போல அவர் வர ஹீரோவுக்கும் பிலிப்புக்கும் அறிமுகமாகுதா. இதெல்லாம் முடிஞ்சு ஹீரோயின் காட்சிக்காக வைக்கப்பட்ட டைமண்ட பத்தி ஸ்டேஜ்ல பேசிட்டு இருக்கா. அந்த கேப்ல ஹெல்பர் மயக்க மருந்து கலந்த ஷாம்பைன் பாட்டில் அவன் கைக்கு வந்ததும் அதை கலந்து கெஸ்ட் எல்லாருக்கும் கொடுத்துறான். ஒவ்வொருத்தவங்களா மயக்கம் போட ஆரம்பிக்கிறாங்களா. மேனேஜர் அந்த ட்ரிங்கை குடிக்கவே இல்ல. சோ மேனேஜருக்கு பின்னால ஹீரோவி மயக்க ஊசி எடுத்து ஒரே குத்தா குத்தி அவனை மயக்கமாக்க பூரா
பேரும் பொத்து 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 பொத்துன்னு மயங்க ஆரம்பிச்சதும் ஆல்ரெடி நம்ம ஆளுங்க ஆம்புலன்ஸையும் தெளிவா பிளான் பண்ணி வெளியே நிக்க வச்சிருக்காங்க. ஆம்புலன்ஸ் ஆளுங்க மாதிரி இவனுங்களே உள்ள வந்ததும் மேனேஜரை ஸ்ட்ரக்சர்ல போட்டு எடுத்துட்டு போறானுங்க. ஹீரோயின் கிட்ட இருந்த ஒரிஜினல் சாவி இப்ப மேனேஜர்ட்ட தானே இருக்கு. ஹீரோயின் எனக்கு அது வேணும்ன்றா. அப்போ ஹீரோயினை டைவர்ட் பண்ணதும் இவங்க ஆள் ஒருத்தவன் மேனேஜரோட பாக்கெட்ல இருந்த ஒரிஜினல் சாவிக்கு பதில் இவங்க ரெடி பண்ண டூப்ளிகேட் சாவியை மாத்தி வச்சு அதை எடுத்து ஹீரோயின்ட்ட கொடுக்குறான். ஒரிஜினல் ஹீரோவோட கைக்கு வந்து போச்சு. சோ 2 சாவியில ஒன்னு ஹீரோ கிட்ட இருக்கு. மேல கண்ட்ரோல் ரூமுக்கு போன மொட்டை பாஸ் இன்னொரு சாவியும் எடுத்துட்டு வந்துட்டான்ல. இடமே பரபரப்பா இருக்கும்போது இவங்க 2 பேர் மட்டும் உள்ள போயிட்டு டைமண்ட் கண்ணாடி பாக்ஸை திறந்து டைமண்டையும் எடுத்துடுறாங்க. ஆனா இவங்களுக்கே தெரியாத ட்விஸ்ட், ஒரு போலீஸ் டீம் தான் இவங்களை கழுகு மாதிரி வாட்ச் பண்ணிட்டு இருந்துச்சு. கரெக்ட் டைம்ல வந்து தூக்கிட்டானுங்க. ஹீரோயின் ஹீரோவை எவ்வளவு நம்புனா, அவ கண்ணு முன்னாலேயே இவனுங்கெல்லாம் டைமண்டை திருட வந்த கோஷ்டிமா, இவனுங்களை நம்பி எப்படி உள்ள விட்டீங்க அப்படின்னு ஹீரோவை மானபங்கப்படுத்தி வெளியே கூட்டிட்டு வர, என்ன போலீஸ் வந்தானுங்க, திருண்ண டைமண்டோட சேர்ந்து கிளம்பிட்டானுங்க, அதை நம்ம கிட்ட கொடுக்கவே இல்லையே, எப்ப அதை வாங்குறதுன்னு இங்க இருக்கவங்க போலீஸ் ஸ்டேஷனுக்கு கால் பண்ண அதிரி புதிரியான ட்விஸ்டே அங்கதாங்க. ஸ்டேஷன் கால் பண்ணும்போது அங்க இருந்து யாருமே இங்க வரலையா. அப்ப இங்க போலீஸ்னு சொல்லிட்டு வந்தது உண்மையான போலீஸே இல்ல, அதுவும் மொட்டை பாஸ் ரெடி பண்ண ஆளுங்க தான். எல்லாருக்கும் தண்ணி காரிட்டு தப்பிச்சிட்டானுங்க. ஒரு பக்கம் ஹீரோயின் ஓன்னு அழுவுறா, இன்னொரு பக்கம் திருட்டு பசங்க எல்லாரும் ஒரு போட்டுக்குள்ள திருநதை செலிப்ரேட் பண்ணிட்டு இருக்கானுங்க. ஹீரோயின மாதிரியே ஹீரோக்கும் சோகம் தான். சே, நம்ம பொண்ணை இப்படி ஏமாத்திட்டோமேடான்னு அந்த ஃபீலிங்ஸ்ல போட்டுக்கு கீழே ஒரு ரூம்ல வந்து ஃபீல் பண்ணிட்டு இருக்கும்போது மேல மொட்டை பாஸும் பிளாக்கும் சேர்ந்து இவனுங்க ஆளுங்களுக்கே வச்சானுங்க பாருங்க செக்க. திருடுறதுக்கு எவன்லாம் ஹெல்ப் பண்ணானோ மேல இருக்க எல்லாரையும் சுட்டு தள்ளுறானுங்க. சவுண்ட் கேட்டு ஹீரோ மேல போனா ஹீரோ மேலேயும் ஒரு புல்லட் இறக்க, நல்ல வேலையா ஹீரோ போட்டு மேலேயே சாகாம அரகுற உயிரோட தட்டு தடுமாறி தண்ணிக்குள்ள விழுந்துடுறாரு. ஹீரோ செத்துட்டாருன்னு நினைச்சு விட்டானுங்க, ஆனா சாகல. நீந்தியே ஹீரோ தப்பிச்சிட்டு இருக்க. எல்லாரையும் சுட்டு போட்டான்ல மொட்டை பாஸ், அவனும் செத்துட்டான்னு போலீஸ் நம்பணும்னு அவன் கையை அறுத்து ரத்தத்தை போட்ல விழ வச்சவன் திருண்ண பொருள்ல டைமண்ட் மட்டும் இல்லல்ல, கூடவே சில பல நெக்லஸும் இருந்துச்சுல்ல, டைமண்ட மட்டும் எடுத்துக்கிட்டு நெக்லஸ்ல 1-2 செத்தவன் பக்கத்திலேயே போரிட்டு கிரேட் எஸ்கேப் ஆயிடுறாங்க. நல்லா கும்பி பாக வந்த குருவி வெடி மாதிரி இருந்துகிட்டு உனக்குள்ள இம்புட்டு ஒரு மூளையாடா அப்படின்னு நம்மெல்லாம் ஆச்சரியமானா. நீந்தியே கரையை கடந்த ஹீரோ அடுத்த நாள் காலையில கரையோரமா என்ன கார் ஒன்று ஆட்டிய போட்டு போற வழியில எஃப்எம் ரேடியோல நேத்து நைட்டு என்னதான் ஆச்சுன்ற நியூஸை கேட்டா மொட்டை தான் எல்லாத்தையும் செதுக்கி வச்சிருக்கானே. சோ டைமண்ட திருட ட்ரை பண்ண கூட்டம் திருட்டு நடந்ததுக்கு அப்புறம் டைமண்ட் யாருக்கு போனோன்னு மாறி மாறி துப்பாக்கியால சுட்டுக்கிட்டு எல்லாரும் செத்து போயிட்டானுங்க. இந்த டைமண்ட் திருட்ட தலைமை தாங்கி நடத்தினது 2 பேரு, ஒன்னு ஹீரோ, இன்னொன்னு மொட்டை பாஸ். மொட்டை பாஸோட ரத்தம் போட்ல இருந்ததுனால அவனும் செத்து தான் போயிருப்பான். இது இல்லாம டைமண்டோட சேர்த்து திருடின நெக்லஸ் எல்லாம் போட்ல இருக்கவே டைமண்டை யாரும் எடுத்துட்டு போயிருக்க வாய்ப்பே இல்ல, அது தண்ணிக்குள்ளதான் விழுந்திருக்குன்னு சொல்லிட்டு இருக்காங்க. மொட்டை செத்துட்டான்னு நியூஸ்லயே சொல்றாங்கன்னா இனிமேல் மொட்டையும் தேட போறது இல்ல, டைமண்ட் தண்ணியில விழுந்துருச்சுன்னு சொல்ற பட்சத்தில் அதையும் தேட போறது இல்ல. மொத்தமும் முடிஞ்சுதா. அந்த பக்கம் போலீஸ் எல்லாம் ஹீரோயினை ஸ்டேஷன்ல பிடிச்சு வச்சு, நீதானம்மா ஹீரோ டைமண்டை திருடுறதுக்கு நீதான் ரூட்டு போட்டு குத்தியா, என்னமோ புருஷன் மாதிரி அவனை எல்லா இடத்துக்கும் கூட்டிட்டு போயிருக்கா, ஷூட் அவுட் நடந்த போட்ல நீயும் ஹீரோவும் சேர்ந்து எடுத்த போட்டோலாம் எங்களுக்கு எவிடன்ஸா கிடைச்சிருக்கு. ஹீரோ போட்டு கீழே போய் ஃபீல் பண்ணிட்டு இருந்தாருல்ல, அப்ப இந்த போட்டோவை போட்டு வந்துட்டாரு போலங்க. அப்புறம் ஹீரோவையும் ஹீரோயினையும் ஒன்னா பார்த்த சாட்சியெல்லாம் கூட நிறைய பேர் இருக்காங்க. முக்கியமான ஆளுன்னு பார்த்தா ஹீரோயினோட எக்ஸ். இவங்க சொன்ன ஆதாரத்தை வச்சு ஹீரோயினை லெஃப்ட் ரைட்னு வாங்கினதும் அவ எனக்கு இதுவுமே தெரியாதுன்னு சொல்லிட்டு இருக்கா. இந்த பக்கம் ஓல்டு மேன் எங்க இருக்காரோ அங்க போன ஹீரோ, நீ தானடா என்ன மொட்டை பாஸ்ட கூட்டிட்டு போன, அப்ப மொட்டை பாஸ் இப்படி எல்லாம் பண்ண போறானோ உனக்கு ஏற்கனவே தெரியும், தெரிஞ்சும் என்ன தனியா தவிக்க விட்டு நீ மட்டும் தப்பிச்சு வந்துட்டல்ல, என்னண்டா உன்னோடது அப்படின்னு நைய பொச்சதும், டேய் தம்பி எத்தனை வருஷம் உனக்கு எனக்கும் பழக்கம், நானாடா அப்படி பண்ணுவேன், இந்த மாதிரி நடக்கும்னு எனக்கே தெரியாதுடா, நம்புடான்னு ரொம்ப உருக்கமா பேசினதும், கரெக்ட் தான் நீ அந்த அளவுக்குலாம் ஒருத்தர் இல்ல, நான் தான் கொஞ்சம் ஓவரா போயிட்டோம் போல, சரி அவன் பண்ணதெல்லாம் உனக்கு தெரியாதுன்னே இருக்கட்டும், ஆனா அவன்கிட்ட என்ன கூட்டு போனது நீதானே, உனக்கு எப்பல இருந்து அவனை தெரியும், எப்ப அவனை முதல் முறையா பார்த்த, ஒண்ணு விடாம எல்லாத்தையும் என்கிட்ட சொல்லுன்னு ஹீரோ கேட்ட. ஒரு 12 வருஷத்துக்கு முன்னால பார்த்தேன்டா, அப்ப அவன் ஆர்மியில வேலை செஞ்சுட்டு இருந்தான்னு நினைக்கிறேன், ஆர்மி டிரைவரா அவனை பார்த்தேன்னு ஓல்டு மேன் சொல்லி முடிக்க, யார் இருந்தா மொட்டை பாஸ், எங்க இருந்து வந்தான், ஆர்மியில இருந்தானா, ஆர்மியில யார் கூட இருந்தான் அப்படின்ற எல்லாத்தையும் இன்டர்நெட்ல நுழைஞ்சு தேடுறப்போ மொட்டை பாஸ் மட்டும் இல்லங்க, கண்காட்சியில ஹீரோ டைமண்டை திருடுறதுக்கு முன்னால பிலிப்ஸ்னு அங்க ஒரு ஆள் வந்தான்ல, ஹீரோயினோட அப்பா கூட, அந்த ஆளை ஹீரோ கிட்ட இன்ட்ரோ கொடுத்தாரு பாருங்க. மொட்டை பாஸ் அந்த பிலிப்ஸுக்கு தாங்க காடா இருந்திருக்கான். இன்னொரு ட்விஸ்ட கேளுங்க, பிலிப்ஸ் ஒரு பொலிட்டீஷியன், பொலிட்டிக்கலா அவனுக்கு எதிரியா இருந்த ஒரு ஆள். எப்படி ஹீரோயினோட அம்மா அவங்களுக்கு பிரிஸ்கிரைப் பண்ண மாத்திரைய ஓவர் டோஸா எடுத்துக்கிட்டு காருக்குள்ள செத்து போய் கிடந்தாங்களோ, அதே மாதிரி அந்த எதிரி பொலிட்டீஷியனும் காருக்குள்ள பிரிஸ்கிரைப் பண்ண மாத்திரைய ஓவர் டோஸா எடுத்துக்கிட்டு செத்து போயிருக்காங்க. சேம் டைம் தீவிரவாதிகளால நான் அட்டாக் பண்ணப்பட்டேன்னு அது நடந்துச்சா இல்லையான்னு கூட தெரியல. பிலிப்ஸ் அவன் கையில கட்டு போட்டுக்கிட்டு ஹாஸ்பிட்டல்ல போய் படுத்துக்கிட்டான். இதனாலேயே மக்கள் மத்தியில பிலிப்ஸுக்கு நல்ல அனுதாபம் வந்து அடுத்த எலெக்ஷன்லயும் அவன் ஜெயிச்சிட்டான். கூட்டி கழிச்சு பார்த்தா கணக்கு ஒரு மாதிரி கரெக்டா வருது இல்ல. மொட்டை பாஸ் பிலிப்ஸுக்காக வேலை செய்யறான்னா இந்த டைமண்ட் திருட்டையும் அவன் பிலிப்ஸுக்காக தானே பண்ணிருக்கணும். அவனை
அவனுங்களோட எதிரியே எந்த ஸ்டைல கொலை பண்ணிருக்காங்களோ அதே ஸ்டைல ஹீரோயின் அம்மாவும் இறந்து போயிருக்காங்கன்னா இவங்களுக்கு ஏதோ ஒரு உண்மை தெரிஞ்சிருச்சுன்னு அவனுங்க தானே ஹீரோயின் அம்மாவை போட்டும் தள்ளியிருக்கணும். இதை ஹீரோயின் சொல்லி உண்மையை வெளியே கொண்டு வந்தே ஆகணும்னு ஹீரோயின் கிட்ட ஓல்டு மேன் அனுப்பி ஹீரோயினை கூட்டிட்டு வர அவ ஹீரோ மூஞ்ச பார்க்க தயாராவே இல்ல. ஒரு 10 நிமிஷம் 2 பேருக்குள்ள தாறுமாறா சண்டை நடக்குது. கடைசி வரைக்கும் அவ ஹீரோ கிட்ட பேசவே மாட்டேன்னு கிளம்பவும் போறா. அப்பதாங்க ஹீரோ இப்ப நான் சொன்ன உண்மையெல்லாம் சொன்னதும் நடா சொல்ற அப்ப என் அம்மா தானா சாகலையா, அவங்கள யாரோ கொன்னுட்டாங்களா அப்படின்னு ஹீரோயின் உடஞ்சு போயிடுறா. கிட்டத்தட்ட அப்படிதாம்மா தெரியுது. கொஞ்சம் நல்லா யோசிச்சு பாரு. கண்காட்சிக்கான செக்யூரிட்டி வேலை எல்லாத்தையும் பார்த்தது உங்க அம்மா தான். அந்த செக்யூரிட்டி பிளான் தான் மொட்டை கிட்ட போயிருக்கு. உன் அம்மாவை தவிர்த்து வேற யாருக்கெல்லாம் அந்த செக்யூரிட்டி பிளானை பத்தி தெரியும்? இதோட பிலிப்ஸ் கூடவும் அவங்க தொடர்புல இருக்கணும். யாரா இருப்பான்னு யோசிச்சு பாருன்னு கேக்குறப்போ எந்த ஆங்கிள் யோசிச்சாலும் மைண்டுக்கு வர ஒரே ஆள்னா ஹீரோயினோட அப்பா தான். சோ அப்பா கிட்ட போன ஹீரோயின் இதுக்கான விளக்கத்தை கேக்குறா. அந்தாலும் ஸ்டார்டிங்ல எனக்கு எதுவும் தெரியாதுன்னாலும் நான் போலீஸ்க்கு கால் பண்ண போறேன்னதும் பாதிரி அடிச்சுட்டு உண்மையை ஒத்துக்கிறான். உண்மைதாம்மா, உன் அம்மா போட்ட செக்யூரிட்டி பிளான் எல்லாம் மொட்டை பாஸ் எடுத்து கொடுத்ததே நான் தான். அது எப்படியோ உன் அம்மாவுக்கு தெரிஞ்சு போச்சு. அதுக்குன்னு நான் உங்க அம்மாவை கொல்லலாம் சொல்லல. அவளுக்கு உண்மை தெரிஞ்சு போச்சு, வெளியே சொல்ல போறான்றா. என்ன பண்றதுன்னு தெரியலன்னு பிலிப்ஸ்ட புலம்பதான் செஞ்சேன். அவனும் பாத்துக்கிறான்னா சரி சொல்யூஷன் கிடைச்சிருச்சேன்னு நிம்மதியா இருந்தா அவன் உன் அம்மாவை கொல்லுவான்னு நான் எதிர்பார்க்கவே இல்லம்மா இப்படின்னு ஹீரோயினோட அப்பா சரண்டராக அடுத்து ஹீரோயின் அப்பாவை ஹீரோ கிட்ட கூட்டிட்டு வரா. சார் நீங்க ஆளோட அப்பாவை போயிட்டீங்க, அதனால கை வைக்காம டீசெண்டா கேக்குறேன். திருண்ண டைமண்ட் எங்க? அதை என்ன பண்ண போறீங்க? உங்களுக்கு தெரிஞ்சதெல்லாம் நீங்களா சொல்லிட்டீங்கன்னா உங்களுக்கு நல்லது, மறைச்சிங்கன்னா மரணடி தான் அப்படின்னு ஹீரோ மிரட்டினதும் ஏன்பா அவ்வளவு பெருசாலாம் போய்கிட்டு சொல்லிடுறான். இன்னும் 2 நாள்ல திருண்ண டைமண்டை ஒரு ரஷ்யன் ஆள் கிட்ட விற்க போறாங்க. ரஷ்யன் ஆளு எனக்கு தெரிஞ்சவர் தான். நான் தான் அந்த பார்ட்டியவே ரெடி பண்ணேன். சோ டைமண்டை கொடுத்து பணத்தை வாங்கும்போது ரஷ்யன் ஆள் என்னையும் வர சொல்லியிருக்காரு. கூடவே விற்க போற டைமண்ட் ஒரிஜினலா இல்லையான்னு செக் பண்ண ஒரு எக்ஸ்பர்ட்டையும் கூட்டிட்டு வர சொல்லியிருக்காரு. இதை தவிர எனக்கு வேற எதுவும் தெரியாதுப்பா அப்படின்னு ஹீரோயின் அப்பா சொல்லி முடிச்சதும் ஹீரோ மண்டையில மணி அடிக்குது. டைமண்ட் ஒரிஜினலா இல்லையான்னு செக் பண்ண இவர் ஒரு ஆளை கூட்டிட்டு போனோம்ல, ஏன் அதுக்கு வேற யாரையும் அனுப்பிக்கிட்டு ஹீரோயினுக்கு மாறு வேஷம் போட்டு அனுப்பி விட்டா அவனுங்கள்ட்ட இருக்க ஒரிஜினல் டைமண்ட அவனுங்களுக்கே தெரியாம நேக்கா தூக்கிடலாம். அதுக்கு ஒரு பிளான போட்டு ஒரிஜினல் டைமண்டே தோத்து போற அளவுக்கு ஒரு எக்ஸ்பர்ட் மூலமா ஃபேக்கான டைமண்ட் ஒன்னு ரெடி பண்ணி எடுத்துட்டு வந்து ஒரிஜினல் டைமண்ட ஒரு மிஷினுக்குள்ள வச்சு செக் பண்ணணுங்க அது ஒரிஜினலா இல்லையான்னு. அப்படி வைக்கும் போது டைமண்டை எந்த ஸ்டாண்ட்ல வைக்க போறாங்களோ அந்த ஸ்டாண்டுக்குள்ள டூப்ளிகேட் டைமண்டை வச்சிருவாங்க. சோ டூப்ளிகேட் டைமண்ட் இருக்க ஸ்டாண்டுக்கு மேல ஒரிஜினல் டைமண்டை வச்சு அதை மிஷினுக்குள்ள விட்டு செக் பண்றன்ற பேர்ல மேல லென்ஸ் வழியா செக் பண்றவங்க பாத்துட்டு இருப்பாங்க உள்ள என்ன நடக்குதுன்னு. பக்கத்துல இருக்க யாருக்கும் தெரியாது. ஒன்னே ஒண்ணுதான், ஸ்டாண்டுக்குள்ள ஒளிஞ்சிருக்க டூப்ளிகேட் டைமண்டை வெளியே எடுத்து ஒரிஜினல் டைமண்டை உள்ள வைக்கிற வரைக்கும் சத்தம் எதுவும் கொடுக்காம இருந்தா போதும், பிளான் சக்சஸ் ஆயிடும். ஓல்டு மேன் ஹீரோ இவனுங்க 2 பேரும் பரம்பரை திருடனுங்க. இவனுங்கள்ட்ட சொன்னா பண்ணிடுவானுங்க. ஹீரோயின்ட்ட சொன்னா அவன் என்ன பண்ணுவா பாவம். ஓல்டு மேனும் மிஷினுக்குள்ளேயே வச்சு டைமண்டை மாத்துறதுக்கான ஏகபோகமான வித்தையை சொல்லி கொடுக்குறாரு. பட் ஹீரோயின் சொதப்பதான் செய்யறா. இது எங்க போய் முடிய போதோ அப்படின்னு ஹீரோ மண்டைய சரியும் போதே எக்ஸ்சேஞ்சுக்கான நாள் வந்துடுது. அப்பா பார்த்தா அவதான் ஹீரோயின் கண்டே பிடிக்க முடியலங்க, அவ்வளோ பக்காவா. ஹீரோயினுக்கு மேக்கப்பை போட்டு விட ஹீரோயினும் ஹீரோயினோட அப்பாவும் ரஷ்யன் ஆளுங்களோட கார்ல ஏறி கிளம்புறாங்க. பின்னாலேயே ஹீரோவும் ஓல்டு மேனும் வேற ஒரு கார்ல அவங்கள ஃபாலோ பண்ணிட்டு போக ரஷ்யன் ஆளு அவன் பெரிய தோத்தா தெரியா இருப்பான் போலங்க. எக்ஸ்சேஞ்ச எந்த இடத்துல பண்றான்னு தெரியுங்களா? பேங்க்குள்ள. ஹீரோ வெளியவே இருந்துடுறாரா, ஓல்டு மேன் மட்டும் உள்ள என்ன நடக்குதுன்னு பார்க்க போக ரஷ்யன் ஆளு ஹீரோயினோட அப்பா 3 பேரும் உள்ள போயிட்டாங்க. அதுக்கப்புறம் வெளியே இருக்க ஹீரோவோட காரை கிராஸ் பண்ணி மொட்டை பாஸும் பிலிப்ஸும் பேங்க்குள்ள என்ட்ரியை போடுறாங்க. எக்ஸ்சேஞ்சுக்கான எல்லாம் செட்டு. மொட்டை பாஸ்க்கு எவ்வளவு பணம் போய் சேரணுமோ ரஷ்யனால் பணத்தை எடுத்து காட்டினதும் மொட்டை பாஸ் ஒரிஜினல் டைமண்டை ஹீரோயின்ட்ட கொடுக்குறான். அதை செக் பண்ண மிஷினுக்குள்ள வச்ச ஹீரோயின் டைமண்டை மாத்துறதுக்குள்ள படாத பாடுபடுறா. மொட்டை பாஸோட கண்ணு ஹீரோயினை விட்டு வேற எங்கேயுமே போலங்க. அவ என்ன பண்றான்றத மட்டும் தான் குறுன்னு பாத்துட்டு இருக்கான். நடுவுல வேற டைமண்டை மாத்துறேன்னு ஹீரோயின் டொக்குன்னு சவுண்ட கொடுத்ததும் மொட்டை பாஸோட கண்ணு விரியுது. ஆனா பெருசா சந்தேகம் எதுவும் வரல. வெற்றிகரமா ஒரிஜினல் டைமண்டை ஸ்டாண்டுக்குள்ள வச்சுட்டு டூப்ளிகேட் டைமண்டை ஹீரோயின் மேல கொண்டு வந்துடுறா. செக்கிங் எல்லாம் முடிஞ்சதும் இல்லங்க இது ஃபேக்கான டைமண்ட், ஒரிஜினல் இல்லன்னு ஹீரோயின் ஸ்டேட்மெண்ட்டை கொடுத்தா பாருங்க. என்னமா விளையாடுறியா? டைமண்ட் என் கைக்கு வந்ததுக்கு அப்புறம் நான் அதை எங்கேயுமே வைக்கல. அப்படி இருக்கும்போது அது எப்படி டூப்ளிகேட் ஆகும்? நல்லா செக் பண்ணுன்னு மொட்டை துடிக்கிறான். சார் நான் என்ன பாக்குறேனோ அதை தான் சார் சொல்ல முடியும். உங்க இஷ்டத்துக்காகலாம் டூப்ளிகேட்டை ஒரிஜினல்னு சொல்ல முடியுமா? இது டூப்ளிகேட் தான் சார், நீங்க வேற யார்கிட்ட வேணா கொடுத்து செக் பண்ணிக்கோங்க அப்படின்னு ஹீரோயின் கட் அண்ட் ரைட்டா சொல்லவே, ஏண்டா நல்லா காய்ச்சல் வந்த காரா பூந்தி மாதிரி ஒரு மண்டையை வச்சுக்கிட்டு டூப்ளிகேட்டை கொடுத்து என்னையே ஏமாத்தலான்னு பாக்குறல்ல நீ. பாய்ஸ் இவனுங்க சரி வர மாட்டானுங்க, பணத்தை எடுங்க நம்ம போவோம் அப்படின்னு ரஷ்யன் ஆள் கோச்சிக்கிட்டு போயிடுறான். இவனுங்களே கன்வின்ஸ் ஆயிட்டானுங்க. ஒருவேளை கண்காட்சிக்காக டைமண்ட் வச்சானுங்களே அங்கேயே ஒரிஜினலா வைக்காம டூப்ளிகேட் தான் வச்சிருப்பானுங்களோ அப்படின்னு யோசிச்சுக்கிட்டே மொட்டை பாஸ், பிலிப்ஸ், ஹீரோயினோட அப்பா 4 பேர் லிப்ட்ல ஏறுறாங்க. அப்ப பிலிப்ஸ் தம் அடிக்கலான்னு ஒரு சிகரெட் எடுக்கிறாங்க. வாத்தியாரே
நானும் தம் அடிச்சு 30 வருஷம் ஆகுது. ரொம்ப டென்ஷனா இருக்கு வாத்தியாரே, ஒரு தம்மு கொடுங்களா? பரவாயில்ல கொடுங்க. நான் தம் அடிக்கிறது தோ பக்கத்துல நிக்கிறாளே என் பொண்ணு கூட தான் பிடிக்காது. ஆனாலும் என்ன பாப்பா, ஐயோ வளரிட்டமே அப்படின்னு இந்த ஆளு பேச்சுவார்த்தையில மாறு வேஷத்துல இருக்க பொண்ணு ஹீரோயின் தான் உளறி கொட்டிடுறாங்க. அப்புறம் விடுவானா மொட்டை? ஓஹோ அப்படி போகுதா கதை அப்படின்னு ஹீரோயின் இருந்து டைமண்டை வாங்கினவன் ஹீரோயினை இவன் கார் கிட்ட தரன்னு இழுத்துட்டு வரான். அதை ஓல்டு மேன் பார்த்துட்டு வெளியே இருக்க ஹீரோவுக்கு சிக்னல் கொடுத்ததும் இவங்க காரு பார்க்கிங்கை விட்டு தாண்டறதுக்கு முன்னால ஹீரோ அவர் காரை உள்ள எடுத்துட்டு வந்து நேருக்கு நேரு அந்த காரை ஒரு குத்துனாரு பாருங்க. அதுலயே டிரைவரான பிளாக் கண்டம். அடுத்து அங்க பயங்கரமான துப்பாக்கி சண்டை நடக்குது. இதுல ஹீரோயின் இருந்து ஒரிஜினல் வைரத்தை வாங்கினால மொட்டை பாஸ், அது காருக்குள்ளதான் கிடக்கு. அதை எடுத்துக்கிட்டு ஹீரோயின் ஓடுறா. ஹீரோயின் தப்பிக்க உதவியா இருந்த அவ அப்பாவை மொட்டை பாஸ் சுட்டு தள்ளிட்டு அவனும் ஹீரோயினை துரத்திக்கிட்டு ஓடி வராங்க. ஒரு இடத்துல ஹீரோயினை பிடிச்சி டைமண்டை வாங்கிட்டு கொல்ல போறப்போ ஹீரோ அங்க வந்து கன் பாயிண்ட்ல மொட்டை பாஸை லாக் பண்ண தன்னை ஏமாத்தினதுக்காக அவனை போட்டு தள்ளணும்னு ஹீரோவுக்கு அவ்வளோ கோபம். அதுக்குள்ள போலீஸ் எல்லாம் வந்துடுறாங்க. திருடப்பட்ட டைமண்டோட 2 பேரும் மாட்டிக்கிட்டாங்க. அங்க சீனை கட் பண்ணா இந்த திருட்டுக்கு யாரெல்லாம் காரணமா இருந்தாங்களோ மெயினான ஆளு பிலிப்ஸும் மொட்டை பாஸும் தானே. அவனுங்க ஜெயில விட்டு வெளியவே வர முடியாத மாதிரி தண்டனையை கொடுத்துட்டு அவங்க மாட்டிக்க காரணமா இருந்த ஹீரோவுக்கோ 2 வருஷம் தண்டனையை மட்டும் தான் கொடுக்குறாங்க. ஜெயிலுக்கு போன ஹீரோ 2 வருஷம் கழிச்சு வெளியே வந்ததும் ஓல்டு மேன் ஹீரோவை பிக்கப் பண்ணி கூட்டிட்டு வந்துட்டு இருக்காரு. ஜெயில இருந்து ரிலீஸ் ஆகி இன்னும் 1/2 மணி நேரம் முழுசா ஆகலங்க. அதுக்குள்ள தம்பி உனக்காக அண்ணன் ஒரு வேலை வச்சிருக்கேன். எப்படி படத்தோட ஓப்பனிங்ல நீ ஒரு ஹோட்டல் ரூமுக்குள்ள வந்து கொள்ளை அடிச்சியோ அதே மாதிரி இப்பவும் ஒரு ஹோட்டல் ரூமுக்குள்ள வந்து கொள்ளை அடிக்க போற. உள்ள கோடிக்கணக்கான பணம் இருக்குப்பா. என்ன சொல்றேன்னு ஓல்டு மேன் கேட்ட. யோ நல்லா கர்ப்பமான கடல் கன்னி மாதிரி வீங்கி போயிருந்துகிட்டு நீ என்ன வாழ விட மாட்டல்ல, சரி போய் தொலை பண்றேன் அப்படின்னு படம் ஆரம்பிக்கும் போது ஹீரோ என்னெல்லாம் பண்ணாரோ அதை அப்படியே பண்ணி ஒரு ரூமுக்குள்ள நுழைய அங்க பார்த்தா ஹீரோயின் இருக்கா. அட்ராஸ் சக்க உன்னை பார்க்கதான் ஓல்டு மேன் இப்படி என்ன கோத்து விட்டானாமா அப்படின்னு ஹீரோயின் நெருங்கி வந்து பச்சக்க போட போகும்போது கச்சக்குன்னு படத்தோட கதை முடியுதுங்க. இந்த படம் உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நம்புறேன். அத்துற நல்ல படத்துல வந்து நான் உங்களை மீட் பண்றேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணிடுங்க. எப்படி பண்ணிருக்கன்றத மறக்காம கமெண்ட்ல சொல்லிடுங்க. தேங்க்யூ. டடா பாய்.